ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி டே 60 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? ஹோம் ஒர்க் அவுட் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இல்லை எத்தனை ஸ்டெப் நடக்கிறீங்க? அதோட கார்டியோ ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இப்போது நான் என்னென்ன இன்னைக்கு பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் இந்த 60 டேஸில் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டெய்லி பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிச்சிருந்தேன், சரியா? காலையில் எழும்புனதும் நான் ஃபஸ்ட்டு 20 minutes ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறவு ஜும்பா ஒரு 50 minutes பண்ணிக்கிட்டேன். முன்னாடி 10 minutes தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 50 minutes இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 50 minutes இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி 10 minutes பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, ரொம்ப மூச்சுலாம் வாங்கலை, நல்லபடியாக போகுது. அதுக்கப்புறவு 1 glass ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன். திரும்ப வாக்கிங் பண்ணேன், ஒரு 1 hour வாக்கிங் பண்ணேன். அதுக்கு எத்தனை ஸ்டெப் நடந்தேன்னா 5700 ஸ்டெப் நடந்திருக்கேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் ஜீரா ஜிஞ்சர் வாட்டர் குடிச்சிக்கிட்டேன், ஓகேவா? இதுக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? வார்ம் வாட்டருக்கு 0 கேலரி, ஜீரா ஜிஞ்சர் வாட்டருக்கு 5 கேலரி. டோட்டலாக மார்னிங் நான் எடுத்துக்கிட்டது 5 கேலரி. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 தோசையும் அடுத்த சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். தோசை எவ்வளோ கேலரினா 240 கேலரி. அதோட சாம்பார் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன்ல, அதுக்கு 70 கேலரி. டோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் 310 கேலரி எடுத்திருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா 1 ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 80 கேலரி. லஞ்சுக்கு இன்னைக்கு சாதம், சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் எடுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சம் அவியலும் எடுத்துக்கிட்டேன், சரியா? சாதத்துக்கு எவ்வளோ கேலரினா 230 கேலரி, சாம்பாருக்கு 60 கேலரி, முட்டைக்கோஸ் பொரியலுக்கு 70 கேலரி, அதுக்கப்புறம் ரசத்துக்கு 20 கேலரி. லஞ்சுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 380 கேலரி, ஓகேவா? அதுக்கப்புறம் ஈவினிங் 1 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 130 கேலரி. அடுத்த டின்னருக்கு இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா, வெளியே இருந்து தான் வாங்கியிருந்தோம், 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன், அதுக்கு கொண்டக்கடலை சால்னா, சரியா? அது கூட தயிர் வெங்காய பச்சடி அதுவும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் சாப்பிட்டேன். அடுத்த நைட்டு 1 glass ஆஃப் மில்க் குடிச்சிக்கிட்டேன். டின்னருக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு எவ்வளோ கேலரி அப்படிங்கிறத பார்க்கலாமா? 2 சப்பாத்திக்கு 200 கேலரி, கொண்டக்கடலை சால்னாக்கு 140 கேலரி, வெங்காய தயிர் பச்சடிக்கு 50 கேலரி, 1 glass ஆஃப் மில்க்குக்கு 130 கேலரி, ஓகேவா? டின்னருக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது 520 கேலரி. டோட்டல் கேலரி இன்னைக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டது எவ்வளோனா, மார்னிங் உள்ளது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸு, லஞ்சு எல்லாம் சேர்த்து 1425 கேலரி, ஓகேவா? அதுக்கு எவ்வளோ நியூட்ரிஷன் சொல்லி பார்க்கலாமா? நியூட்ரிஷன் இன்னைக்கு ப்ரோட்டீன் 45 to 50 கிராம் எடுத்திருக்கேன். ஆனால் இது நம்ம எடுக்க வேண்டிய அளவில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நமக்கு தேவையானது எவ்வளவு? 50 to 60 கிராம். அதில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு இதை எப்படியாவது ரீச் பண்ண பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் காப்ஸ் 175 to 190 கிராம் எடுத்திருக்கோம். நம்மளோட லிமிட் எவ்வளவு? 180 to 220 கிராம், ஓகே தான் இன்னைக்கு காப்ஸு. அடுத்தது ஃபேட் இன்னைக்கு 35 to 45 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம எடுக்க வேண்டியது 40 to 52 கிராம். கொஞ்சம் ரீச் ஆகிருக்கோம், ஓகே தான், ரொம்பலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து ஃபைபர் 20 to 25 கிராம் எடுத்திருக்கோம். நம்மளோட லிமிட்டு 20 to 22 கிராம் தான், கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வெயிட் லாஸ் இதை அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு டே 60 ஆகுது அப்ராக்சிமேட்லி. நம்ம 2 months முடிச்சிட்டோம். ஏன்னா இன்னும் இந்த மாதம் 31 நாள்னால இன்னும் ஒரு நாள் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கே வெயிட் அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு சிஸ்டர் வேறு கேட்டிருந்தாங்க, ஸோ இன்றைக்கே அப்டேட் பண்ணிடுவோன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ண ரெடியாக வந்தாச்சு. ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, வெயிட்டு செக் பண்ணால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வெயிட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணும்போது 57 50 அப்படிங்கிறது தான் காமிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப வெயிட்டு செக் பண்ணேன்.
எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம், நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருக்கா செக் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒன் டைம் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எத்தனை நேரம்னாலும் செக் பண்ணி பார்ப்பேன். ஒரு நாளைக்கு 3 நேரம் செக் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா கரெக்டான வெயிட் தானே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம், அதனால் அந்த வெயிட் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் 2-3 நேரம் செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி 3 நேரம் செக் பண்ணேன். 3 நேரமும் வேறு வேறு வெயிட் காமிச்சிது. எனக்கு கரெக்டாக இல்லை. ஆனால் மார்னிங் தான் செக் பண்ணேன், எம்டி ஸ்டொமக்கில் தான் செக் பண்ணேன். அதை நான் வீடியோவும் எடுத்தேன், அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணும்போது 57 50 காமிச்சிது. அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணும்போது 57 80 காமிச்சிது. அடுத்தது வெயிட் செக் பண்ணும்போது 57 70 காமிச்சிது. ஸோ நான் இதில் வந்து எந்த வெயிட் எனக்கு அப்டேட் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. ஸோ இந்த 3 வெயிட்டில் ஆவரேஜாக உள்ளதை நம்ம வந்து வெயிட்டாக அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க வெயிட் வந்து 57 50 கிடையாது, 57 80 கிடையாது, நடுவில் இருக்க 57 70 தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா வந்து 2-3 நாளாக ஒழுங்காக தூங்கலை. ஏன்னா பாப்பா வந்து நைட்டு ஒழுங்காக தூங்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம் வெயிட் இதில் அப்படின்னு சொல்லி தான் நடுசில் உள்ளதை எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் இப்போ இந்த மந்த் இந்த 60வது நாள் நான் எவ்வளோ வெயிட் எடுத்திருக்கேன்னா 57 70 kg குறைஞ்சதாட்டி எடுத்திருக்கேன். சரியா? சரி, நான் வந்து இன்றைக்கி நான் வெயிட் செக் பண்ணும்போது 3 நேரம் பார்த்தேன். 3 நேரமும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் நீங்களே பல பேர் இதே மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்கலாம். எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டாக வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகி காமிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்க, ஐயோ என்னடா நம்ம ஒரு நாளில் இவ்வளோ கூட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிருப்பீங்க. அதனால டென்ஷன் ஆகாதீங்க. ஓகேவா? ஒரு நாளில் நமக்கு ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் கூட நமக்கு எந்த ஒரு வெயிட் கெயினும் ஆகாது. அதனால் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு எத்தனை வெயிட் வந்திருக்கோ அதை எடுத்துகிட்டு அதில் ஆவரேஜாக பாருங்கள். ஓகேவா? இது வந்து எதனால் இப்படி காமிக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு வேளை தண்ணி நிறைய நம்ம பாடியில் இன்டேக் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். அது வாட்டர் வெயிட் மட்டும்தான், நம்மளோட ஃபேட் இல்லை நம்ம கெயின் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா? அதனால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த வாட்டர் வந்து ரிடக்ஷன் ஆன உடனே அது தானாகவே நம்மளோட நார்மல் வெயிட்டுக்கு வந்துடும். சரியா? அதோட இன்னொன்று வந்து வெயிங் ஸ்கேலில் வந்து நம்ம கரெக்டாக சம பரப்பில் வச்சுருக்க மாட்டோம். அது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்தாலும் அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து வெயிட்டு செக் பண்ணும்போது இப்படி 2-3 வெயிட்டு காட்டினா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இந்த 60 நாளில் மொத்தம் எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸ்டார்டிங் நம்ம வெயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தோன்னா 63 600 கிலோ இருந்தோம். அப்படி தானே? இப்போது நம்ம இன்றைக்கி நம்மளோட வெயிட் என்னது 57 700 கிலோ இருந்திருக்கும். அப்போ டோட்டல் வெயிட் லாஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 6 கிலோ குறைஞ்சிருக்கும். அப்படி தானே? அப்போது 1 மந்த்துக்கு எவ்வளோ நம்ம குறைஞ்சிருக்கோம்? 295. அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 3 கிலோ குறைஞ்சிருக்கோம். அப்போது நம்ம வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம ஒரு கரெக்டான வேல தான் போகிறோம். வெயிட் லாஸுங்கிறது நம்ம நினச்ச உடனே 10 நாள்லையோ 15 நாள்லையோ இல்லை 20 நாள்லையோ நம்மளால் 10 கிலோ குறைக்க முடியாது. நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு 1/2 கிலோ குறைஞ்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு 1/2 கிலோ தானே குறைஞ்சிருக்கு, நமக்கு 200 கிராம் தானே குறைஞ்சிருக்கு, நமக்கு 3/4 கிலோ தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு நாளில் ஒன்றும் நம்ம வெயிட் கெயின் ஆகிட போகிறது கிடையாது. நம்ம 2 மாதம் இருந்திருக்கோம், இன்னும் நம்ம இருக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ரிசல்ட் தெரியாட்டியும் கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு அந்த ரிசல்ட் தெரியும். சரியா? அதனால் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுறது தான் இதில் முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ தானே குறைஞ்சிருக்கு, இல்லை 200 கிராம் தானே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? அதனால் நம்ம இன்னும் 1 மந்த் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு 3 மாதம் இதில் நம்ம 2 மந்த் தானே நம்ம முடிச்சிருக்கோம். இனி 3ஆவது மாதத்தில் எவ்வளோ குறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் 3 கிலோ குறைக்கணும். ஏன்னா நம்ம வந்து 57.700 இருக்கோம்ல, அதனால் கண்டிப்பாக 3 கிலோ குறைக்கணும் 55 வரதுக்கு. சரி பார்க்கலாம்.
எப்படி நம்ம குறைக்கிறோம், 3 கிலோ நமக்கு 1 மந்தில் குறையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? சரி, நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க, உங்களோட ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளவு, இப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இருக்கீங்க, உங்களோட டார்கெட் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, நாளைக்கு என்ன பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.